அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. وقال النبينا صلى الله عليه وسلم أوله رحمة وأوسطه مغفرة وآخره إتق من النار أو قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரினிமேனான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபட்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும், வரக்கூடிய ஜமாத்தர்கள், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு மாதத்தில், சிறப்பான ஒரு மஜ்லிஸில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும், பேராபத்துக்களை விட்டும், பலா முசீபத்தில் விட்டும், நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், செலவீனங்கள், சிரமங்களிலிருந்து அல்லாஹ் நம்மையெல்லாம் பாதுகாப்பானாக. செல்லுமிடமெல்லாம் சிறப்பையும் கண்ணியத்தையும் மரியாதையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தின் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் வருவதற்கு 2 மாதத்திற்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் ரஜபுடைய மாதத்தை அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்யுங்கள். நீங்கள் ரஜபுடைய மாதத்தை அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இப்படி துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான். யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்தில் பரக்கத் செய்வாயாக, ஷாபானுடைய மாதத்தில் பரக்கத் செய்வாயாக. பல்லிகனா ஷஹ்ர ரமலான், ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாக. ரமலானுடைய மாதம் வருவதற்கு 2 மாதத்துக்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை அடிக்கடிக்கு ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை நமக்கு கற்றுத்தந்தாங்க, கேட்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ரஜபுடைய மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது. ஷாபானுடைய மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம ரமலானுடைய நோன்பு வச்சுருப்போம். அடுத்த வெள்ளிலாம் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வச்சுருப்போம். அந்த ரமலானுடைய சிறப்புகள் என்ன, ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்தது ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ரஜபுடைய மாதத்தில் எல்லாம் பரக்கத்து கொடு, ஷாபானுடைய மாதத்தில் பரக்கத்து கொடுன்னு கேட்க சொன்னாங்க. ஆனால் ரமலானில் எப்படி கேட்க செய்யலாம், ரமலான் அடைஞ்சா போதும், பல்லிகனா ரமலான், ரமலானை அடைந்தால் போதும்னு கேட்க சொன்னாங்கடா. ரமலானுடைய மாதத்தில் பரக்கத்து நிறைந்த மாதம், ரமலானுடைய மாதம் பாக்கியம் நிறைந்த மாதம். ரமலானுடைய மாதம் என்பது நன்மைகளை அள்ளி 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 தரக்கூடிய மாதம். ரமலானுடைய மாதங்கிறது சாதாரணமான மாதம் அல்ல. ரமலானில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் பன்மடங்கு கூலியை தரான். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவாங்க, ரமலானுடைய மாதத்தில் நம்ம 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவோம். ரமலானுடைய மாதத்தில் நம்ம 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகிறோம் அப்படின்னா அதுக்கான நன்மைகள் எவ்வளவுண்டா, ரமலான் அல்லாத மாதகட்டத்தில், ரமலானுடைய மாதம் அல்லாத மாதத்தில் நாம் ஃபர்லு தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் தரான். ரமலானுடைய மாதத்தில் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதால், ரமலான் அல்லாத மாதத்தில் ஃபர்லு தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தரான். அதே நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் நாம் ஃபர்லு தொழுதால், ஒரு ஃபர்லு தொழுகிறோம், ஃபர்லு தொழுதால் எந்த அளவுக்கு நன்மையை அல்லாஹ் நமக்கு தரான் அப்படின்னா 70 மடங்கு அல்லாஹ் நன்மையை தரான். 70 ஃபர்லு தொழுதால் என்ன நன்மையோ அந்த அளவுக்கு நன்மையை தரான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தான். அதனால தான் எந்த சூழ்நிலையும் ரமலானுடைய மாதத்தை நம்ம விழிச்சிருக்கோம். உலகத்தில் எவ்வளவோ ரமலானுடைய நம்ம வயசில் நம்ம நிறைய ரமலானை சந்திச்சிருப்போம். சிந்திக்க வேண்டிய செய்தி என்னென்னா, இது நம்முடைய கடைசி ரமலான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம்.
நம்ம எப்போவுமே என்ன பண்ணால் இது நம்முடைய கடைசி தொழுகை, இது நம்முடைய கடைசி நாள், இது நம்முடைய கடைசி தூக்கம், இது கடைசி ரமலான்னு சொல்லி நம்ம நினச்சா அந்த அமல் நம்ம செய்யக்கூடிய அமல்களில் உயிரோட்டம் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா, நம்ம போன வருஷம் நம்ம கூட இருந்தவங்க நம்ம குடும்பத்தில், நம்ம தெருவில், நம்ம ஊரில், நம்ம சொந்த மொத்தத்தில் எத்தனை பேர் நம்ம கூட போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் இல்லைங்கிற ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்தாலே போதும். நம்ம குடும்பத்தில் நிறைய பேருக்கு அத்தா மௌத்தையாக இருப்பாங்க, நிறைய பேருக்கு அம்மா மௌத்தாக இருப்பாங்க, நிறைய பேருக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நிறைய பேர் மௌத்தாக இருப்பாங்க. குடும்பத்தில் நிறைய பேர் மௌத்தாக போன வருஷம் நம்ம கூட தான் இருந்திருப்பாங்க, நம்ம கூட தொழுதுருப்பாங்க, நம்ம கூட நோன்பு வச்சுருப்பாங்க, நம்ம கூட நோன்பு திறந்துருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் இருக்கிறாங்கன்னு நேற்று வரையில் மௌத்து. நேற்று ரமலான்னு வரல, ரமலான் வருவதற்கு முன்பாக மௌத்து ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம அல்லாஹ் துஆ செய்யணும். ஒரு ரமலான் கிடைத்தால் போதும், ஒரே ஒரு ரமலான் கிடைத்தால் போதும், அந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ் நமக்கு மன்னரை வாழ்வை மறுமை வாழ்வை சிறப்பாக்கி வைப்பா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காம. அன்பிற்கிறீர்களே, ரமலானுடைய மாதத்தை நம்ம வீணடித்தால் யாருடைய சாபத்திற்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லும்போது வரலாறுல பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் யாரையுமே சபித்தது கிடையாது. ரசூலுல்லா யாரையும் திட்டியது கிடையாது. எவ்வளவோ ரசூல்லாவுக்கு தொந்தரவு செஞ்சுருக்காங்க, நோவினை செஞ்சுருக்காங்க. எதிரிகள்லாம் ரசூல்லாவுக்கு எவ்வளவோ தொந்தரவு செஞ்சுருக்காங்க, நோவினை செஞ்சுருக்காங்க. ரசூல்லா தொழுவும்போது குடலின் ஒட்டயத்தினுடைய குடலை தூக்கி வந்து போட்டிருக்காங்க. ரசூல்லாவுடைய குடும்பத்தர்கள் கொலை செஞ்சுருக்காங்க, சஹாபாட்களை கொலை செஞ்சுருக்காங்க. தாயிஃப் நகரத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் ரசூல்லாவை கல்லால் அடிச்சிருக்கிறாங்க. உஹது யுத்தத்தில் ரசூல்லாவுடைய பல் ஷஹீதாக்கி. இப்படி எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் ரசூல்லாவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை நான் காரணமாக ரசூல்லா என்னை அடிச்சிட்டானே, என்னை திட்டாங்கன்னு சொல்லி ரசூலில் யாரையுமே திட்டியது கிடையாது. தன்னுடைய வாழ்நாளில் ரசூல்லா யாரையும் சபித்தது கிடையாது, திட்டியது கிடையாது. ஆனால் ஒரு நேரத்தில் ரசூல்லா ஒரு சபித்த வார்த்தையை சொன்னாங்க. என்னண்டா, நம்மளாம் வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மிம்பர் படியில் ஏறுறாங்க. அந்த வரலாறு ரமலானுடைய காலகட்டத்தில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லா மிம்பர் படியில் ஏறும் பொழுது ஆமீன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது படியில் ஏறுறாங்க, ஆமீன்னு சொல்கிறாங்க. மூணாவது படியில் ஏறும் பொழுது ஆமீன்னு சொல்கிறாங்க. ஆமீன்லாம் முடிஞ்சு உரையெல்லாம் முடிஞ்ச பிறகு சஹாபாட்கள் ரசூலுல்லா இறங்குறாங்க. இறங்கின உடனே சஹாபாட்கள்லாம் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் இன்றைக்கி புது விஷயத்தை உங்கள்கிட்ட பார்த்தோம், புது விஷயத்தை உங்கள்கிட்ட நாங்கள் பார்த்தோம், ஆமீன் ஆமீன்னு சொன்னீங்களே, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் இதுவரையில் நாங்கள் உங்கள்கிட்ட பார்த்ததே கிடையாது, இன்றைக்கி ஆமீன் 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 சொல்லி 3 தடவை ஆமீன் சொன்னீங்களே, என்ன காரணம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாட்கள் கேட்ட பொழுது சஹாபாட்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் முதல் படியில் மிம்பர் படியில் முதல் படியில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். வருகை தந்து சொன்னாங்க, பெற்றோர்களில் ஒருவரோ இருவரோ அத்தாவோ அம்மாவோ இருந்து யார் அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளலையோ, அத்தா அம்மா நமக்கு இருக்கிறாங்கண்டா அவரிடத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்ளலையோ அவர்கள் நாசமடையட்டுமாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செஞ்ச முதல் படியில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருகை தந்தார்கள். வந்து சொன்னாங்க, பெற்றோர்களில் ஒருவரோ இருவரோ இருந்து அவரிடத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்ளலையோ அவன் நாசமடையட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். என்னை ஆமீன் சொல்லும்படி கட்டளையிட்டார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதில் முதல் புரிய வேண்டிய செய்தி என்னென்னா, பெற்றவங்க அத்தாவோ அம்மாவோ நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைய, அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை நம்ம மூஞ்சி சொல்லிக்காமல் மனம் தரலாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பெற்றவங்க இருக்கிறாங்கன்னா பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, உன்னுடைய தாய் தகப்பன் தான் உன்னுடைய சொர்க்கம், உன்னுடைய தாய் தகப்பன்னா உன்னுடைய நரகம். எப்படி சொல்லுவாங்கண்டா, உன்னுடைய அத்தா அம்மாட்டை நீ நல்ல முறையில் நடந்து கொண்டால் அதன் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். உன் அத்தா அம்மாவின் நீ நோவினை செய்தால் அவருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளாவிட்டால் அதன் மூலியமாக அல்லாஹ் நரகத்தை தருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க. பெற்றவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய பாக்கியம். சுமந்தவங்களை எந்த சூழ்நிலையும் சுமையாக பார்த்துடவே கூடாது. நம்ம 10 மாதம் சுமந்துருப்பாங்க, அத்தா அம்மா வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளை சுமந்துருப்பாங்கண்டா சுமந்தவங்களை நம்ம சுமையாக பார்த்துடவே கூடாது. இவங்களுக்கு வேறு சாப்பாடு போடணுமா, இவங்களுக்கு மருத்துவ செலவு பார்க்கணுமா, இவங்களுக்கு நேரத்தை ஒதுக்குமான்னு சொல்லி எந்த பிள்ளைகளும் தாய் தப்பனை நினச்சி பார்த்துடவே கூடாது. பெற்றவங்களின் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கான். அன்பிற்கு நேரிலே அப்பா ரசூலுல்லாஹ் முதல் படியில் ஏறும்னு சொல்லுவாங்க, பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ இருந்து யார் அவரிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்ளலையோ அவன் நாசமடையட்டுமாக துஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்று முதல் படியில் சொல்லுவாங்க, காரணத்தை சொல்லுவாங்க. ரெண்டாவது படியில் ஏறும்பொழுது ஆமீன் சொன்னேன். எதற்கு யார் சொல்லலாம் ஆமீன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் காரணத்தை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் என்னுடைய பெயருக்கு செலவாத்து சொல்லலையோ, பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை நம்ம கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லணும். சொல்லலண்டா அவன் நாசமடையட்டுமாக அப்படின்னு துஆ செஞ்சுருக்காங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்கண்டா அதை நம்ம பயந்து கொள்ளணும். எப்போவுமே நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க.
ஐசரில் சொல்லுவாங்க, உலகத்தில் மிகப்பெரும் கஞ்சன் யார், மிகப்பெரும் கஞ்சன் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது ரசூல்லா ஐசரில் சொல்லுவாங்க, ரசூல்லாவுடைய பெயரை கேட்டு எவன் செலவாத்து சொல்லலையோ, ரசூல்லாவுடைய பெயரை கேட்டு எவன் நபியின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி செலவாத்து சொல்லலையோ அவன் தான் பெரிய கஞ்சன்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு உங்களுடைய பெயருக்கு யார் செலவாத்து சொல்லலையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி யார் செலவாத்து சொல்லலையோ அவன் நாசமடையட்டுமாக என்று துஆ செய்தார். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நம்ம எப்போங்கன்னா ஓதும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி நம்ம சவுண்டாக சொல்லணும். கேரளாவிலாம் போனீங்கன்னா தெரியும், கேரளாவிலாம் ரசூலுல்லாஹுடைய பெயரை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சப்தமாக சொல்லுவாங்க. கேரளா அந்த பள்ளிவாசல் அது அந்த அளவுக்கு சப்தமாக இருக்கும். ரசூலுல்லாஹுடைய பெயரை கேட்டாலே செலவாத்து சொல்லுவோம். அந்த அளவு நாம் ஆமீன் சொல்ல கூச்சப்படுவோம். தொழுகையில் ஒவ்வொரு வக்துக்கு பிறகு 5 வக்தில் துவா ஓதுவாங்க. துவா ஓதும் பொழுது ஆமீன் சப்தம் ரொம்ப ஒரு சிலர் தான் சப்தமாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் மனசுக்குள்ளே சொல்லுவாங்க, சொல்லலாம். ஆனால் சப்தமாக சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதுக்கு ரசூலுல்லாஹுடைய பெயரை சப்தமாக சொல்லும்போது ரசூலுல்லாஹுடைய ஷஃபாத் நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. முதல் விஷயமா தாய் தகப்பனை யார் பணிவிடை செய்யலையோ அவன் நாசமடையட்டுமாக. ரெண்டாவது, ரசூலுல்லாஹுடைய பெயரை கேட்டு யார் நபியினுடைய பெயருக்கு செலவாத்து சொல்லலையே அவன் நாசமடையட்டுமாக. மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறலையோ, ரமலானுடைய மாதம் வருது, ஒவ்வொரு வருஷமும் வருது, அந்த ரமலானுடைய மாதத்தில் யார் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறலையோ அவன் நாசமடையட்டுமாக என்று துவா செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம்ங்கிறது சாதாரணமான மாதம் அல்ல, நம்முடைய பாவத்தை அழிக்கக்கூடிய மாதம், நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் எப்படி இருக்கிறாங்க, ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்கண்டா, எப்படி மற்ற மாதத்தில் பாவம் செஞ்சுக்கிட்டு தப்பு செஞ்சுக்கிட்டு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரமலானுடைய மாதத்தில் நிறைய மக்களை பார்க்கலாம். ரமலானுடைய மாதத்துன்னு வந்துட்டுன்னு சொல்லி ஒரு சிலர் தொழுக வருவாங்க, ஒரு சிலர் நோன்பு வைப்பாங்க, ஒரு சிலருக்கு ஒரு சில பயம் வரும். ரமலானுடைய மாதத்தில் வரும், தொழுக போவோம், நோன்பு வைப்பீங்கன்னு சொல்லி ஒரு பயம் வரும். ஆனால் ஒரு சிலருக்கு என்னென்னா, ரமலானுடைய மாதத்தில் கூட மது அருந்தக்கூடிய நம்ம மக்களை நிறைய பார்க்கலாம். ரமலானுடைய மாதத்தில் மது அருந்தி போதையோடு போதையோடு சுற்றக்கூடிய மக்களையும் நிறைய பார்க்கலாம். ரமலானுடைய மாதத்தில் கூட பகல் நேரத்தில் பீடி இழுத்துக்கிட்டு சிகரெட் இழுத்துக்கிட்டு போகக்கூடிய மக்களை நிறைய பார்க்கலாம். அல்லாஹ் பயந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி யார் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறலையோ அவர் நாசமடையட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். அந்த துவா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட துவா, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட. பெற்றவங்களுக்கு நம்ம பணிவிடை செய்யணும், உதவி செய்யணும். ரசூலுல்லாஹுடைய பெயரை கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹுடைய மீது செலவாத்து சொல்லணும். மூணாவது, ரமலானுடைய மாதம் வருதுண்டா அதை பாக்கியமாக கருதணும். இந்த ரமலானில் இருக்கிறோம், அடுத்த ரமலானில் நம்ம இருப்போமாங்கிறது யாருக்கும் உறுதியாக தெரியாது. நிறைய பேரை நம்ம அடக்கம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் நிறைய பேர் நம்ம குடும்பத்தில் மௌத்தான எல்லாரையும் அடக்கம் செஞ்சுட்டே வரோம். ஆனால் நம்மளை என்றைக்கு அடக்கம் செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆக நம்முடைய கடைசி ரமலான் இதாக இருக்குமோ, நம்முடைய கடைசி தொழுகை இதுவாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினச்சி அதிகமாக அமல் செய்யணும். வரக்கூடிய ரமலானை அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி அல்லாட்ட அதிகமாக நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஒரு சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஒரு ரமலான் போதும், ஒரு ரமலான் நம்ம சரியாக பயன்படுத்தணும், சரியாக அமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய மறுமையின் வெற்றிக்கு அது போதுமானது. ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் 10 சஹாபாட்கள் ஒரே சமயத்தில் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. யாரெல்லாம்? அபு பக்கருன் ஃபில் ஜன்னா, அபு பக்கர் சொர்க்கவாதி. உமருன் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாதி. உஸ்மானுன் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாதி. அலியுன் ஃபில் ஜன்னா, அலி சொர்க்கவாதி. தல்ஹா சொர்க்கவாதி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதின்னு சொல்லி 10 சஹாபாட்களை ரசூலுல்லாஹ் ஒரே சமயத்தில் சொர்க்கவாதின்னு சொல்லி சுபஜி சொன்னாங்க. அதில் ஒரு சஹாபி தல்ஹா ரலியல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு ஒரு சபையில் இருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு ஒரு சபையில் இருந்தோம். அந்த நேரத்தில் ஸ்பெயினில் இருந்து 2 நபர்கள் வந்தாங்க. 2 நபர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி 2 நபர்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்தாங்க. நாங்களும் இருந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடிச்சி 2 பேரும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடிச்சி 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் என்ன செஞ்சார், ஒரு போருக்கு போய் ஷஹீதாயிட்டார். 2 பேரும் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் ஒரு போர்க்களத்தில் போய் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாயிட்டார். இன்னொருத்தர் என்ன செஞ்சார், ஒரு வருஷம் கழித்து மௌத்தானார். இந்த வருஷம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா அதுக்கு அடுத்த வருஷம் இயற்கை மரணம் அடைகிறார். ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாயிட்டார். 2 பேரும் இஸ்லாத்துக்கு ஒன்றா தான் வந்தாங்க. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாயிட்டார். இன்னொருத்தர்
இயற்கை மரணம், ஒரு வருஷம் கழித்து இயற்கை மரணம் அடைஞ்சிட்டார். தல்ஹாரில் என்ன அறிவிக்கிறாங்கண்டா, நான் சொர்க்கத்தில் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு எப்படி கண்டேன் அப்படின்னா, சொர்க்கத்தினுடைய வாசல் நிற்கிற மாதிரி கனவு. சொர்க்கத்தினுடைய வாசல் நிற்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். சொர்க்கத்தினுடைய வாசலை நான் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னா, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த 2 சஹாபாட்களும் எனக்கு பின்னாடி நிற்கிறாங்க. கொஞ்ச நாள் நிற்கும் பொழுது கனவுங்கிறாங்க. கொஞ்ச நாள் நிற்கும் பிறகு சொர்க்கத்திலிருந்து கதவு திறக்கப்படுது. திறக்கப்பட்ட பிறகு ஒரு மலக்கு வந்து, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இயற்கை மரணம் அடைந்த ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன செய்கிறாங்க, அந்த மலக்கு என்ன செய்கிறாங்கண்டா, 2வதாக மரணம் அடைந்த 2 பேரும் ஒன்றாத்து இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாயிட்டார். இன்னொரு 1 வருஷம் கழித்து மௌத்தான அந்த நபரை முதல்ல சொர்க்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல்ல 2வதாக தான் 2 பேரும் ஒன்றா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாயிட்டார். இன்னொரு 1 வருஷம் கழித்து மௌத்தான அந்த நபரை முதல்ல சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. 2வது வந்து சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து 2வது அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதான அந்த மனிதரை 2வதாக சொர்க்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. தல்ஹாரில் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே வரக்கூடிய நேரம் இன்னும் வரலை, நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. இது ஆச்சரியமாக இருக்குது. தூக்கத்துலேருந்து எந்திக்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக ரேஷன் கடையில் நாம் நிற்கிறோம், முதல்ல இருக்கிறவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும், கடைசியில் உள்ளவங்க அப்படி வரிசையத்தை கொடுக்கணும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதான எவ்வளோ பெரிய அந்தஸ்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு உடம்புல வெட்டுப்பட்டு அந்த உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உடம்புல வெட்டுப்பட்டு உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அவருடைய ஒட்டுமொத்த எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் சொல்லி ரசூலுல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு ரசூலுல்லாஹ் அந்த அந்தஸ்தை சொல்லியிருக்காங்கண்டா. அவங்களுக்கு முன்னாடி 1 வருஷம் கழித்து மௌத்தான அந்த நபர் எப்படி சொர்க்கத்துக்கு போனார்? 2 பேரும் ஒன்றாத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரா? ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக இருக்கார், இன்னொருத்தர் 1 வருஷம் கழித்து மௌத்தானார், அவர் எப்படி சொர்க்கத்துக்குள்ளே போனார் சொல்லி ஆச்சரியமாக இருக்குது. தல்ஹாரில் எல்லா சஹாபாக்களும் இப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா வந்தாங்க. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானார், ஒருத்தர் இயற்கை மரணம் அடைஞ்சார். இவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போனார், இவர் 2வது சொர்க்கம். ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லும்போது எல்லா சஹாபாக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லா சஹாபாட்களும் தல்ஹாரில் எல்லாரும் போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் 2 சஹாபாட்கள் 2 மனிதர்கள் ஒரே சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக உங்கள்கிட்ட வந்தாங்க. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாயிட்டார், ஒருத்தர் 1 வருஷம் கழித்து மௌத்தானார். ஆனால் 1 வருஷம் கழித்து மௌத்தான அந்த மனிதர் சொர்க்கத்துக்குள்ளே முதல்ல போனார். இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதில் என்ன ஆச்சரியமாக இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படி சொல்லும்போது, யார் சொல்ல ஆச்சரியமாக தானே இருக்குது, ஷஹீதை விட முந்திட்டார, ஷஹீதை விட சொர்க்கத்துக்குள்ளே முன்னால் போயிட்டால் ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவர் 1 வருஷம் வாழ்ந்துருப்பாரா இல்லையா? 1 வருஷம் வாழ்ந்துருப்பார். 1 வருஷம் எவ்வளோ தொழுதிருப்பார். 1 வருஷம் திக்ரு செஞ்சுருப்பார். 1 வருஷம் குர்ஆன் ஓதிருப்பார். 1 வருஷம் ஒரு ரமலான் அடைஞ்சிருப்பாரா இல்லையா? ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அவருக்கு 1 ரமலான் கிடச்சிருக்காதாங்கும்போது ரசூலுல்லாஹ் கிடச்சிருக்கும். அந்த 1 ரமலான் போதும் அவருக்கு சொர்க்கத்தில் ஷஹீதை விட முந்தி செல்வதற்கு. அந்த 1 ரமலான் போதுமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. 1 ரமலானை நம்ம சரியாக பயன்படுத்தணும், அந்த நோன்பை சரியாக நோன்பு வச்சு சரியாக தொழுது சரியாக அமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ரமலான் போதும் நம்முடைய மர்மையினுடைய வெற்றிக்கு மண்ணறை வெற்றிக்கு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரியிலே ரமலான் வருதுன்னா பாக்கியமாக கருதணும். எத்தனை ரமலானில் நம்ம இருப்போம், இது நம்மளுடைய கடைசி ரமலானும் இருக்கலாம், கடைசி தொழுகையாக இருக்கலாம். அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் அதிகமாக ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு, அமல செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். பெருமக்களுடைய துவா எப்படி இருக்கும், பெருமக்களுடைய சஹாபாட்கள் பெருமக்களுடைய துவா எப்படி இருக்குன்னு சொல்லும்போது வரலாறு பார்க்கும்போது ரமலானுடைய மாதம் வருவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு, யா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு 6 மாதம் துவா செய்வாங்க. ரமலான் அடைஞ்சிட்டா ரமலான் அதிகமாக தொழுது நோன்பு வச்சு அமல் செஞ்சு நோன்பு வச்சு எல்லாம் நிறைய அமல் செஞ்சுட்டு அடுத்த 6 மாதம் எப்படி துவாச்சாங்க, யா அல்லாஹ் நான் ரமலான் செஞ்சால் எல்லா அமலையும் ஏற்றுக்கொள். 6 மாதம் துவாச்சவங்க. மொதல் 6 மாதம் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொண்டு அடுத்த 6 மாதம் ரமலானை செஞ்ச அமலையெல்லாம் ஏற்றுக்கொள் என்று துவாச்சியவர்கள் என்பதாக வரலாறு நம்ம கண்பிருக்கின்றே. ஆக அல்லாஹ் தாலா ரமலான் நமக்கு கிடைக்கிறாந்துடா பாக்கியமாக கருதணும், அதிகமாக அமல் செய்யணும். ரமலான் எத்தனை ரமலான் நமக்கு கிடைக்கணும் செய்ய, இது கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தரணும். அதில் கிடைக்கக்கூடிய ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்து புரிவானாக. கடைசி ஒரே செய்தியை சொல்லி முடித்துக்கொள்கிறார். அருமையானவர்களே, பொதுவாக அல்லாஹ் தாலா எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியவங்கிறதுக்கு ஒரே ஒரு வரலாறு. அல்லாஹ் எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடிய ரொம்ப 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 இறக்கப்படக்கூடிய ரொம்ப மன்னிக்கக்கூடியவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தாலா மாதிரி இறக்கப்படக்கூடிய யாருமே கிடையாது, ரொம்ப இறக்கப்படக்கூடிய ஒரு வரலாறு. பொதுவாக ஒருத்தர் நம்ம சந்திக்கிறோம். ஒருத்தர் நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம கேட்குற முதல் பேச்சு என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை கார் இருக்குது, உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குது, எவ்வளவு இடம் இருக்குது,
என்ன தொழில் செய்கிறீங்க, என்ன வியாபாரம் செய்யுங்கன்னு சொல்லி யாரையும் நம்ம பார்த்து கேட்க மாட்டோம். நம்ம கேட்குற முதல் கேள்வின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா, எத்தனை குழந்தை இருக்குது. நம்ம ஒருத்தர் சந்திக்கும் பொழுது, பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கேட்குற முதல் கேள்வி, முதல் பேச்சு எதுவாக இருக்கும், எத்தனை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்போம். அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வீடு இருக்கா, கார் இருக்கா, பைக் இருக்கான்னு சொல்லி அடுத்தடுத்த விசாரிப்போம். ஆனால் குழந்தை எதுக்கு விசாரிக்கிறோன்னா, குழந்தை தான் எல்லா செல்வத்தை விட சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது யஹபுலிமின் யஷாவு இனாசா யஹபுலிமின் யஷாவு துக்கூர், அல்லாஹ் கொடுத்த பரிசு. குழந்தை பாக்கியங்கிறது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், அது அல்லாஹ் கொடுத்த பரிசு தான் குழந்தை பாக்கியம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்பொழுது பரிசுன்றே சொல்லுது. யஹபுலிமின் யஷாவு இனாசா, நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை பரிசாக கொடுப்போம், நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை பரிசாக கொடுப்பான்னு சொல்லி பரிசுன்னு சொல்லுவான். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியனுக்கு இந்த வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணமாகி பல வருஷமாயிட்டு குழந்தையே இல்லை. பொதுவாக திருமணமாகி குழந்தை இல்லை, ஒரு சில வருஷம் குழந்தை இல்லைன்னு அது எவ்வளோ பெரிய வலி ஏற்படுத்துங்கிறது எல்லா தாய் தகப்பனுக்கும் தெரியும். குழந்தை இருக்குண்டா அதனுடைய வலி நிறைய பேர் தெரியல. திருமணமாகி 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ குழந்தை இல்லை அப்படின்னா அதனுடைய வலி என்னங்கிறது அந்த தம்பதிகளுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த பெண்மணி மூசா நபிகிட்ட வராங்க. யா மூசா கலிமுல்லா, நீங்கள் அல்லாஹ் இடத்துல பேசக்கூடிய நபி, எனக்கு திருமணமாகி பல வருஷம் ஆகிட்டு இன்னமும் குழந்தை இல்லை, நீங்கள் அல்லாட்ட துவாச்சிங்க, நீங்கள் அல்லாட்ட துவாச்சிங்க. உது ஊலி ரப்புக்க ஐ எருசுக்குன்னு பி தஃப்லீன். மூசா நபிட்டு அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய நபி, நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டு எனக்கு துவா செய்யுங்க, எனக்காக குழந்தை பாக்கியத்துக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லி அந்த அம்மா மூசா நபிட்டு சொல்லுது. மூசா நபிட்டு சொன்ன உடனே அந்த மூசா நபி துவா செய்யுங்க, யா அல்லாஹ் ஐ எருசுக்குஹா திஃப்லன், இந்த பெண்ணுக்கு சாலியான குழந்தை பாக்கியத்தை கொடு. மூசா நபி அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய நபி. மூசா நபி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு திருமணமாகி பல வருஷம் ஆகிட்டு, இந்த பெண்ணுக்கு திருமணமாகி பல வருஷம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை, எல்லாம் இந்த பெண்ணுக்கு சாலியான குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி மூசா நபி துவா செய்கிறாங்க. துவா செஞ்சால் மூசா நபிட்ட அல்லாஹ் சொல்ல, மூசாவே யா மூசா இன்னி கதப்தஹா அகீமா, மூசாவே அந்த பெண் ஒரு மலடி, மூசாவே அந்த பெண்ணுக்கெல்லாம் குழந்தையே பிறக்காது, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது, அந்த பெண் ஒரு மலடி அகீம், அந்த பெண் ஒரு மலடி, இது என்னுடைய விதி, இது என்னுடைய ஏற்பாடு, அந்த பெண்ணா மலடி ஆக்கியிருக்கேன், அந்த பெண்ணுக்கெல்லாம் குழந்தை பக்கா, இது என்னுடைய ஏற்பாடு, என்னுடைய விதி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மூசா நபிகிட்ட அந்த பெண்மணி சொல்லுது, மூசாவே நீங்கள் அல்லாஹ் இடத்துல பேசக்கூடிய நபி, நீங்கள் துவா செஞ்சால் அல்லாஹ் எதனாலும் தருவான், துவா செய்யுங்கன்னு உடனே மூசா நபி துவா செய்கிறாங்க. மூசா நபி துவா செஞ்சால் மூசா நபிகிட்ட அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, மூசாவே அந்த பெண் ஒரு மலடி, அந்த பெண்ணுக்கெல்லாம் குழந்தை பிறக்க என்னுடைய ஏற்பாடு, நான் விதியாக வச்சுருக்கிறேன், குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி மூசா நபிகிட்ட அல்லாஹ் சொல்லலாம். சொன்ன உடனே அதுக்கு அடுத்து ஏதாச்சும் பேச முடியுமா? பேச முடியாது. மூசா நபி எதுவுமே சொல்லலை. அந்த பெண்மணி மறுபடியும் மூசா நபிட்டு வரும்பொழுது, மூசா நபியை பார்க்கும் பொழுதுலாம் சொல்லுவாங்க, மூசாவே அல்லாட்ட துவா செய்யுங்க, குழந்தை பாக்கியத்துக்காக எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பூரா அந்த பெண்மணி மூசா நபி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில வருஷம் போகுது. மூசா நபி அந்த பெண்மணியை பார்க்கவே இல்லை. ஒரு வருஷம் கழித்து மூசா நபி மறுபடியும் அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா கை குழந்தையோடு பார்க்குறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த பெண் ஒரு மலடி, குழந்தையே பிறக்காதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு மூசா நபி அந்த பெண்மணிட்டு போகிறாங்க. போனால் குழந்தையை பார்க்குறாங்க. அந்த அம்மாவுடைய முகச்சாரம் அப்படியே இருக்குது. அம்மாவை பார்த்தா பிள்ளையை பார்க்க தேவையில்லை, பிள்ளையை பார்த்தா அம்மாவை பார்க்க தேவை, 2 பேருடைய முகச்சாடையும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ மூசா நபி கேட்டாங்க, இது யாருடைய குழந்தைமா, இது யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சந்தோஷப்பட்டு சொல்லிட்டாங்க, இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு, இது என்னுடைய குழந்தை, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த மூசா நபிட்ட அந்த அம்மா சொல்லுது. சொன்ன உடனே மூசா நபி ஒன்றுமே பேசலை. அந்த அம்மா போன பிறகு மூசா நபி அல்லாட்ட கையேந்துக்கிறாங்க, யா அல்லாஹ் இது என்ன ஆச்சரியம், நீ தான் சொன்ன இந்த பெண் ஒரு மலடி, இந்த பெண்ணுக்கு குழந்தையே பிறக்காது, இது என்னுடைய ஏற்பாடு, நான் என்னுடைய விதியை மாற்ற மாட்டேன்னு சொன்னீங்க, எப்படி குழந்தை பிறந்துச்சு, இந்த பெண்ணுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு யா அல்லாஹ் அப்படி சொல்லி மூசா நபி அல்லாட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், மூசாவே நான் அந்த பெண் ஒரு அக்கீம் மலடி, நீ மலடி, உனக்கு குழந்தை பிறக்காது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த பெண்மணி என்ன சொன்னேன், யா ரஹீம் யா ரஹீம் யா ரஹீம், இறக்கமுள்ளவனே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, இறக்கமுள்ள ரஹ்மானே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்னது நீ ஒரு மலடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ யா ரஹீம் கிருபையாளனே சொல்லி அந்த பெண்மணி சொன்ன காரணத்தினால அந்த பெண்ணின் மீது இறக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டேன், அந்த பெண்ணுக்கு இறக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு நான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டேன் என்பதாக அந்த வரலாறுலாம் முடியும். அண்மைக்கண்ணிலே ரொம்ப இறக்கப்படக்கூடிய அல்லாஹ் தாலா
இறக்கப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப ரசூல்லா சொல்லும்போது சொல்லுவாங்க, ரமலானுடைய 3 பத்தும் பாக்கியமானது. அதில் முதல் 10 அவ்வளவு ரஹமத்துன், ரமலானுடைய முதல் 10 அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுத்தரக்கூடிய 10. ரொம்ப இறக்கப்பட்டு நம்ம அல்லாட்ட எதை கேட்டாலும் தருவான். எல்லாம் எனக்கு கடன் இல்லாத வாழ்வக்கூடிய தருவான், எல்லாம் கஷ்டம் இல்லாத வாழ்வக்கூடிய அல்லாட்ட கேட்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கஷ்டத்தை எல்லாம் பிறர்கிட்ட போய் முறையிடுதான். யாரில் என்ன இப்படி ஒரு கஷ்டம், எனக்கு இவ்வளோ கடை இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி 10வங்கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருப்போம். படைச்சவன்ட்ட நம்முடைய கஷ்டத்தையும் நம்முடைய கடனையும் முறையிடுதாமடா கேட்கவே மாட்டோம், அவன்கிட்ட கேட்கணும். ஆனால் மற்றவங்கள்ட்ட போய் முறையிடுதோம். ஆகா, ரமலானுடைய முதல் 10 அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுத்தரக்கூடிய 10. ரமலானுடைய 2வது 10 வாவுசத்துக்கும் மகஃபிரத்து, அல்லாவுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய, மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கான். முதல் 10ங்கிறது அல்லாவுடைய இறக்கப்படக்கூடிய 10, 2வது அல்லாவுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய 10. வாஹிரஹு இத்துக்கும் மினன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமலானுடைய கடைசி 10 நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தரக்கூடிய 10. ஆக நம்ம நரகத்திலிருந்து விடுதலை பெறணும்டா அல்லாவுடைய மன்னிப்பு இல்லாமல் பெற முடியாது. அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும்டா அல்லாவுடைய ரஹ்மத்து இருந்தால் தான் மன்னிப்பு கிடைக்கும். மன்னிப்பு கிடைச்சா தான் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆக ரமலானுடைய 3 10 முக்கியமான 10. நம்ம கடைசி தெரிய வேண்டிய செய்தி என்னென்னா, ரமலான் இதுக்கு நம்மளுடைய கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். நம்ம நினைக்க வேண்டியது அதான், நம்ம போன வருஷம் நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட நோன்பு வச்சவங்க, நம்ம கூட பழகுனவங்க எல்லோரும் போன வருஷம் நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, இன்றைக்கி இல்லை, நம்ம கூட இன்றைக்கி இல்லை. ஆனால் அல்லாஹ் நம்ம இருக்க வச்சுருக்கான். இன்றைக்கி இந்த ஜும்மாவில் நம்ம இருக்க வச்சுருக்கிறான்டா, இந்த ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அதை அதிகமாக கேட்கணும். அல்லாஹ் அதிகமாக அமல் செய்யணும். ரமலானை பெரிய பாக்கியமாக கருதி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தில் புரிவானாக. அதை நாம் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. இன்னும் ரமலானை அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தில் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.